வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் டீ சேனல். இன்றைக்கி நான் பனங்கிழங்கு புட்டு, காரப்புட்டு, ஸ்வீட் புட்டு செஞ்சுருக்கேன். எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி இந்த கிழங்கு வச்சு தான் ஒரு டிஷ்ஷை செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கிழங்கை நல்லா தோலெல்லாம் உரித்து சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துன்னு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக வெட்டிட்டேன். இந்த மாதிரி தான் நார் வரும். இது ஒரு குச்சி வரும், இந்த நார் வரும். இந்த நாரெல்லாம் கூடியமான மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி குக்கரில் ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், குக்கரில் தண்ணியில் போட்டேன், ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 விசில் வந்துட்டு நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆறின பின்ன பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வேக வச்சு ஆறிடுது. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு லேசாக சும்மா ஒரு கரகரான், ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் லேசாக ஒரு சுற்றி எடுத்துன்னு வந்துடலாம். கொஞ்சம் தேங்காய் துருவல் போடலாம். ரெண்டு ஸ்பூனு சர்க்கரை போடுறோம். இப்போ இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ இதை இந்த பேசனில் போட்டுடலாம். இது ஸ்வீட் புட்டாச்சு. நம்ம காரப்புட்டு செய்யலாம். காரப்புட்டுக்கு நான் மிச்சம் இருக்கிற கிழங்க இதில் போடுறேன். ஒரே ஒரு பச்சை மிளகா கிள்ளி போடுறேன். கொஞ்சம் உப்பு போடுறேன். இதையும் மிக்சியில் அடித்து எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்க, அடித்து எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ இதை இந்த தட்டில் கொஞ்சம் கொட்டிக்கலாம். கொஞ்சம் தேங்காவை போட்டுக்கலாம். நல்லா பெசரி விட்டுடுறேன். இப்போ பாருங்கள், ஸ்வீட் புட்டு, காரப்புட்டு பனங்கிழங்கில் செய்கிறது. நான் பனங்கிழங்கு வேக வைக்காததை வாங்கி செஞ்சேன். அதனால் அடுப்பில் வச்சு செய்கிற மாதிரி ஆச்சு. நீங்கள் வேக வச்சது வாங்கினீங்கன்னா அடுப்பு இல்லாத ஸ்நாக்ஸ் ஆகிடும். செஞ்சு பாருங்கள். எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.